ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம தனிப்பட்ட பிராண்டிங் பத்தி பேச போறோம். அது என்னன்னு நான் சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு. யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கடைக்கு போறீங்க. அங்க நிறைய பொருட்கள் இருந்தாலும் சில பொருட்கள் மட்டும் உங்களுக்கு உடனே பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த பிராண்ட் உங்க மனசுல ஒரு நல்ல இமேஜ் உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த மாதிரி தாங்க நம்மளும். தனிப்பட்ட பிராண்டிங்னா நம்மள ஒரு தனித்துவமான ஆளா மத்தவங்களுக்கு காட்டுறது தான். நம்மகிட்ட என்ன ஸ்பெஷல் திறமை இருக்கு, என்ன அனுபவம் இருக்கு, நம்மளோட தனிப்பட்ட ஸ்டைல் என்னன்னு மத்தவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துதாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, நம்மளோட தனித்துவத்த காட்டுறது. நம்மகிட்ட இருக்கிற ஸ்பெஷலான விஷயங்கள நம்ம மத்தவங்களுக்கு எடுத்து சொல்றது. நம்ம ஒரு நல்ல இமேஜ உருவாக்குறது. மத்தவங்க நம்மள பத்தி நல்லா நினைக்க வைக்கிறது தான் பிராண்டிங். நம்மளோட நல்ல பேர காப்பாத்துறது. அது மட்டும் இல்லாம, நம்ம எப்படி நடந்துக்கிறோம்னு கவனமா இருக்கிறது. நம்மளோட லட்சியங்கள இது அடையறதுக்கு உதவுங்க இந்த பிராண்டிங். நம்மளோட இலக்குகளை நோக்கி போக இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு ரைட்டர் இருக்காரு. ஒரு எழுத்தாளர் அவரோட தனித்துவமான எழுத்து ஸ்டைல மத்தவங்களுக்கு சொல்றது மூலமா ஒரு நல்ல பிராண்ட நம்ம உருவாக்கலாம். அதே மாதிரி ஒரு டெக்னாலஜியான ஒரு பெர்சன். அவருக்கு என்ன தெரியும்னு ஷேர் பண்றது மூலமா அவரோட பிராண்ட காட்டலாம். முக்கியமா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. தனிப்பட்ட பிராண்டிங்னா, வெறும் நம்மள பத்தி பெருமையா பேசிக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம யாரு? நம்மளால என்ன முடியும்னு உண்மையாவும், மத்தவங்க நம்புறதுக்கு தகுந்த மாதிரியும் மத்தவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்றது மட்டும் தாங்க பிராண்டிங். உங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட பிராண்டிங் இருக்கு. அத எப்படி உருவாக்குறதுன்னு யோசிங்க. அடுத்த ரீல்ல நம்ம பார்க்கலாம். பாய்.